நான் சுபா போத்தனூர்லேருந்து வரேன். நான் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். நான் ரொம்ப வருஷம் கழித்து தியேட்டருக்கு இப்போ வந்திருக்கோம். தீனா படம் பார்க்குறக்காக இன்னைக்கு தலை பிறந்த நாள். நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் கேக் வெட்டினா இங்கே பால் அபிஷேகம் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்தாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் புது படம் ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்குது தலையோடது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது மறுபடியும் போய் தலையை வந்துட்டு பழைய இதில் பார்க்குறதுக்கு. பேர் வேதகிரி, கோயம்புத்தூர் அஜித் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி ஹெட்டு. எங்கள் டீமு நாங்கள் வந்து தீனா ரீரிலீஸ் வந்து கல்பனா தேட்டரில் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸ் வந்து இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பில்லெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து தீனா வந்து மே 1 வரை ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். டிஜே ஜம்மாப்பு உள்ளுக்கு வந்து மேஷப்பு ரிப்பீட் சாங்ஸு எல்லாமே கோயம்புத்தூருக்கு வந்து புதுசு. அஜித்தோட இதுக்கு வந்து அதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் அஜித் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கோம். செலிப்ரேஷன் வந்து எல்லோரும் 6 மணிக்கே வந்துட்டாங்க. அதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி 9:45 தான் படம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ காலையிலேருந்து ஜம்மாப்பு டிஜே எல்லோரும் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருந்தாங்க. அது 4 hours அதுவும் டிக்கெட் நேற்று மதியானம் 2 o'clock ஓப்பன் பண்ணோம். 4 hours டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்பயும் வந்து டிக்கெட் இருக்காருன்னு கேட்டுருக்காங்க. மார்னிங் 6 o'clock இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் 7 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஜம்மாப்பு டிஜே மியூசிக் பார்ட்டி பர்பஸ் அதெல்லாம் வச்சிருந்தோம். அது போக கேக் கட் பண்ணியிருக்கோம். மதியானம் மூவி முடிச்சுட்டு ட்ரஸ்ட்டுக்கு போய் ஃபுட் டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உள்ள சாங்ஸ் எல்லாம் ரிப்பீட்டே மேஷப் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசஸ் எல்லாம் உள்ள வெயிட் பண்ணிருக்கோம். இப்பயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மாதிரி கியூ வச்சு தான் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலையோட ஏகேவோட 53வது பர்த்டே. அதையும் ஸ்பெஷலாக பண்ணுறதுக்காக எப்பயுமே டிஜே இல்லை ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம். சரி இன்னைக்கு ரீரிலீஸ் அது 2001 நான் பிறக்கிறப்ப வந்த படம். ஸோ அவர் பர்த்டே அன்னைக்கு வரனால அதுவும் தலைன்னு டைட்டில் வந்த படம் இதுதான். அதனால லைக் ஜமாப்பு ஒரு 3 hours செலிப்ரேஷன் நல்லா கிராண்டாக போச்சு. இப்போ பசங்க இதுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் உள்ள போனால் இன்னும் பவராக இருக்கும் அப்படின்னு போயிருக்காங்க. பாப்பா 2 பேர் புரியலைங்க. 2 படத்தோடவும் போட்டிருக்கோம். 2 படமே ரிலீஸ் ஆகுது. பொங்கலுக்கு ஒரு படம், இன்னொரு படம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணல, தீபாவளின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2க்கும் சேர்த்து நம்ம செலிப்ரேஷன் மாதிரி ப்ரீ செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ரீ செலிப்ரேஷன் அப்படின்னா அப்புறம் புது படம் வரப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க கோயம்புத்தூரில். வணக்கம், முடிந்த வரை என் பேர் இது. நான் தலையோட பெரிய ஃபேனு. இந்த படம் வரப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 2001. நான் சின்ன வயசுலேருந்து அஜித்தோட ஃபேன் தான். அஜித் சார் எப்படின்னா சும்மா சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் என்னவா ரசிகர்கள் இருக்குன்னு நினைக்க அதை நிஜத்திலேயே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். சும்மா இப்போ திரையில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வெளியே வந்துட்டு மற்றவங்கள பார்க்காம ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது. அவர் என்னமா திரையில் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதுதான் இன்னுமே நாங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இந்த பிறந்த நாளில் அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தீனா படத்தை வந்து மறுபடியும் 20 வருஷம் ஆயிடுச்சு, நான் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து பார்க்கறதுல பெரிய பெரிய சந்தோஷம். வாழ்க வளமுடன் தலை. இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை. என் பேர் அவினாஷ் போஸ்னா. கோயம்புத்தூர் அஜித் ஃபேன் கம்யூனிட்டி. நாங்கள் தான் இங்கே ஒரு 4 பேர் இங்கே நடத்துகிறோம் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து ஃபுல்லாகவே பிளான்லாம் இருக்கும். ஃப்ளெக்ஸ் ஏற்றுறது எல்லாமே ஃபுல்லாக இருந்து ஒன்று ஒன்றா எப்படி இப்படின்னு ஃபுல்லாக வச்சு பார்த்துட்டு தான் இருக்கும். காலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாப்பர்ஸு மியூசிக்கு இது அப்புறம் மத்தியானம் லஞ்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வாட்டி அந்த இது எப்படி எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போச்சோ அதெல்லாம் இப்போ நாங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கில் ட்ரிபிள் மடங்கில் நாங்கள் பண்ணுறோம். ஹோப் கண்டிப்பாக அது சக்ஸஸ் அடையும். கொண்டாடுவீங்கன்னா அது கேக் வெட்டியிருக்கோன்னா அப்புறம் மதியம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து 2-3 ட்ரெஸ்ஸில் வந்து லஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக அப்புறம் ஈவினிங் ஒரு இதுக்கு மீட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் எல்லா அஜித் ஃபேன் கிளாஸுக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் வேறு மாதிரி தான் இருக்கும். இதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே பார்க்கறத விட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா பியாண்ட் மூவியை விட உங்களுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்டு லைக் வைப் ஆகிற மியூசிக் எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் பக்காவா மேஷப் எல்லாமே. இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். என் பேர் ஷரண். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஆக்சுவலாக நானும் ஒரு தலை ஃபேன் தான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப தலை ஃபேனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னாங்க செலிப்ரேஷன் எல்லாமே இருக்குன்னு. தீனா படம் போடுறோம், செலிப்ரேஷன் எல்லாமே இருக்குன்னு. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. நான் கூட இன்வைட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். தம்பி எல்லாரும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க படம் பார்க்க. செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சு. டிஜே பார்ட்டி அப்புறம் வந்துட்டு ஜமாப்பு கேக்லாம் கூட வெட்டணும் எல்லாருமே. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நீங்களாம் என்ஜாய் பண்ணிட்டோம் எல்லாருமே. எங்கள் அண்ணன் மாதிரி தலை வந்துட்டு இப்போது எங்கள் விக்கி அண்ணா எல்லாருமே வந்துட்டு எங்கள் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி தான். ஏதாவது நல்லா செலிப்ரேட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. எங்கள் அண்ணன் பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் எங்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். நல்லா செலிப்ரேட் பண்ணி நல்லா முடிச்சாச்சு கேக்லாம் வெட்டி.